பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம மறந்து போன பாரம்பரிய உணவை தான் நம்ம நிகழ்ச்சியில் செஞ்சு காட்டிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு தான் உளுத்தங்களி செய்ய போகிறோம். கருப்பு உளுந்தை வச்சு நம்ம உளுந்து களி செய்ய போகிறோம். உளுத்தங்களி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, உப்பு, நல்லெண்ணெய், நெய், ஏலக்காய் தூள். இப்போ உளுத்தங்களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த உளுத்தங்களி ஒருத்தர் ஒரு மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதாவது வறுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி அந்த மாதிரியும் செய்வாங்க. நான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா மாதிரி ஊற வச்சுட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம கிளற போகிறோம். இப்போ நான் உளுந்தையும் பச்சரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பச்சரிசியும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி கொஞ்சம் திக்காக ஆகிறதுக்கு தான் பச்சரிசி சேர்க்குறோம். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அதையே ஊற்றி அரைச்சிக்கோங்க. கருப்பு உளுந்து தோலோடு சேர்க்கும்போது ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அதாவது அந்த தோலில் தான் ஃபைபர் இருக்குது. அதனால் கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் சத்து அதிகமாக கிடைக்கும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த வாயில் கடிபடும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெல்லத்தை கரைச்சி அதில் ஊற்ற போகிறோம். நான் ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு வெல்லத்தை கரைச்சி அதாவது கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்கணும். 1 கப் உளுந்துக்கு 2 கப்பு வெல்லம் தேவைப்படும். நீங்கள் கருப்பட்டியில் செஞ்சால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இன்னுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நான் வெல்லம் தான் இப்போ போட்டிருக்கேன். கருப்பட்டியில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த வெல்லத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். சேர்த்து கலந்துக்கோங்க. உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். பச்சரிசி 1 கப்பு உளுந்துக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்தா போதும். இதை கரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நெய்யில் முந்திரியை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஊற்றி கிளற போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இதுக்கு தேவைப்படாது. நல்லெண்ணெயில் செய்கிறது தான் இது. உளுந்து களினாலே நல்லெண்ணெயில் தான் செய்யணும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி செவந்த உடனே எடுத்துருங்க. இது கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொதிச்ச பிறகு நம்ம மாவை ஊற்றி கிளறலாம். எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ மாவை ஊற்றிக்கலாம். இந்த உளுத்தங்களி பெண்கள் பெரிய மனுஷியான இதை செஞ்சு தருவாங்க. இது இடுப்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இடுப்பு வலி வராமல் இருக்கணும். அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துலலாம் இடுப்பு வலிக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பெரிய மனுஷி ஆகும்போது இந்த மாதிரி உணவெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அது திக்காகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. நல்லா திக்காயிருச்சு. இன்னும் கொஞ்சம் அது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியை கையில் தொட்டுட்டு இப்படி தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறுனா சரியாயிடும். நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த உளுந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதாவது சுகர் அதிகமாக இருக்கிறவங்க நார்ச்சத்து இருக்கிற பொருளை உணவை நிறைய சேர்த்துக்கிட்டா அந்த சுகர் லெவல் கம்மியாகும், கண்ட்ரோல் ஆகும். இந்த கருப்பு உளுந்துலேயும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த உளுந்தும் அதாவது உளுந்து கஞ்சி, இந்த மாதிரி களி, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது சுகர் லெவல் கம்மியாகும். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால
ரத்த சோகை வராமல் தடுக்கும். அதாவது முகம்லாம் வெளுத்துட்டு, ரத்தம் உடம்புல இல்லைன்னா முகம்லாம் வெளுத்துட்டு ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்தை சாப்பிடும்போது ரத்த சோகை வராமல் தடுக்கும். ஏன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால ரத்த சோகை வராமல் தடுக்கும். இந்த கருப்பு உளுந்தை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம ஜீரண உறுப்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம செரிமானத்தன்மையை சீராக்கும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கருப்பு உளுந்தை களியாவோ கஞ்சாவோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கலுக்கும் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வருவோம் இல்லைங்களா, வெயிலில் போயிட்டு வந்தால் நம்ம ஸ்கின்லாம் டார்க் ஆகிடும், கருப்பாகிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது. அடிக்கடி இந்த கருப்பு உளுந்தை சேர்த்துட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னும் நல்ல பளபளப்பாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. நான் தண்ணியில் தொட்டு பார்த்தோம், நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். கையில் இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரணும். இது நல்லா வெந்திருக்கு, வாசனையும் நல்லா வருது. இப்போ நெய்யில் வறுத்த முந்திரியையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூள் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த உளுந்து களியை நைட்டு செஞ்சு வச்சுருவாங்க. காலையில் எழுந்தோடனே காலை உணவாக இதில் கொஞ்சம் மேலே தேங்காய் துருவல் போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ சத்தான இந்த கருப்பு உளுந்தில் செஞ்ச உளுத்தங்களியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.